நம்ம எல்லார் லைஃப்லேயும் இந்த மொதல் 1 crore ஏர்ன் பண்ணுறது தான் ரொம்பவே குரூசியல். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஏர்ன் பண்ண போகிற அந்த மொதல் 1 crore தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமும் கூட. ப்ரோ 1 crore ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா எஸ் அண்ட் நோ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட மந்த்லி சேலரி வந்துட்டு ஒரு 80,000 90,000 வச்சுக்கலாம். அதில் நான் வந்துட்டு 50,000 சேவ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னால் மந்த்லி 50,000 சேவ் பண்ண முடிஞ்சால் நான் வந்துட்டு 1 crore மேக் பண்ணுறதுக்கு 17 to 18 years ஆகும். நம்ம ஏர்ன் பண்ணுற காசில் பாதிக்கு மேலே நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சாலும் அது வந்துட்டு 1 crore எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 17 to 18 years ஆகும். இப்போ 17 to 18 years ஆனதுக்கப்புறம் அந்த 1 crore வேல்யூ 1 crore இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ப்ரோ நான் அது மாதிரி சும்மா சேவ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு அங்கே தான் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போது இந்த மாதம் வந்துட்டு 100 rupees இருக்கிறது நெக்ஸ்ட் மந்த் வந்து 110 ரூபாயாக இருக்கும். அதாவது அந்த பொருளோட விலை அதிகமாகவும் காசோட விலை கம்மியாகவும் ஆகும். இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8% கிட்டே இருக்குது. ஸோ மந்த்லி நம்ம வந்துட்டு 8%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி ஆகணும். நம்மகிட்ட இருக்க காசு அப்படியே இருக்கணும்னா இங்கே இருக்க பெரிய ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்குமே அவ்வளோ சேலரி கிடைக்கிறது கிடையாது. இங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு வந்து 20 to 25,000 சேலரியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஃபினான்ஸ், நியூட்ரிஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்னோன்னா பயந்துடாதீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட 100 ரூபா இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு அதை ஜென்ரேட் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ அது 110 ரூபாய் ஆகும். நெக்ஸ்ட் மந்த்து அது 120 ரூபாய் ஆகும். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இப்போ நம்மள்ட்ட ஒரு 100 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபாயை வந்து நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 110 ரூபா கிடைக்கும். அந்த 110 ரூபாய் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு 121 ரூபாய் கிடைக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட், அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு 1 crore ஏர்ன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல் ஆஃப் 72 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அது 72வால் டிவைட் பண்ணால் அது வந்துட்டு எவ்வளோ இயரில் ட்வைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து 5% வந்துட்டு நம்ம 72 டிவைட் பை 5 அப்படின்னு போடுறோன்னா அது எத்தனை வருஷத்தில் வந்துட்டு அந்த மணி வந்துட்டு டபுள் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 5% சொன்னேன்னா இப்போ 72 டிவைட் பை 5 அப்படின்னு போட்டோன்னா 14 வருஷத்தில் நம்ம போடுற மணி வந்து டபுள் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு XAP கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெயிட் லம்சம்மாக வந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம லம்சம்மாக வந்துட்டு ஒரு 50,000 போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது 12% இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு அது கிட்டத்தட்ட 1 lakh ஆகிறதுக்கு 6 to 7 years ஆகுது. ஆனால் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை. நம்ம வந்து இந்த SIP இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு மந்த்லி ஒரு 10,000 வந்துட்டு சேவ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 25,000 நம்ம ஏர்ன் பண்ணுறோன்னா அது 10,000 ஏர்ன் பண்ணுறது பாசிபிள் தான். ஓகே, நிஃப்டி 50யோட வந்துட்டு நிஃப்டி 50 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் 10,000 என்ட்ரு பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50யோட ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12%. ஸோ நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். 5 years வந்து 10,000 வந்துட்டு மந்த்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட மணி வந்துட்டு 8 lakh இருக்கும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து 2 lakh தான் இருக்கும். இப்போ இந்த காம்பவுண்டிங்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அதே வந்துட்டு நம்ம ஒரு 10 yearsக்கு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 23 lakhs வந்திருக்கும். அதாவது வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 11 lakh தான் இருந்திருக்கும். ரிட்டர்ன் அமௌண்ட் அதை விட கூட இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு 15 வருஷத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 lakhs நம்ம வந்துட்டு மணி மேக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 1 lakh மணி மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 to 21 years ஆகும். இப்போ வந்துட்டு இந்த 20 to 21 years நம்ம வந்துட்டு 24 lakhs தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் மொத்தமாகவே. ஸோ நம்ம 1990லேருந்து நிஃப்டி 50யோட இயர்லி ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ 18%, 68%, 36%, 36%, 13%, 95 23% லாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 99ல் 67% ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2008 15% லாஸ் ஆகிருக்கு. 2011 24%. ஸோ 2022 9%. கிட்டத்தட்ட வந்துட்டு இது வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ சில இயர் வந்துட்டு 4%, 3% கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சில இயர் வந்துட்டு 50%, 40% கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1990லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 12% ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னதுன்னா இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது.
ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இங்கே நம்ம என்ன நம்பலாம்னா, இந்தியா க்ரோ ஆச்சுன்னா நிஃப்டி 50 க்ரோ ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி ப்ரோ, இது அடிக்கடி ஏன் ப்ரோ அப்போ மைனஸில் போயிட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஜியோ பாலிட்டிக்ஸ்னால போயிட்டு வருது. இப்போ வந்துட்டு வார் நடந்துகிட்ருக்கு. இப்போ வார் நடக்கிறனால வந்துட்டு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கேயும் வரும். அதனால் வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு மார்க்கெட் அடிப்பணும். ஜியோ பாலிட்டிக்ஸ் நடக்கிற ஒன்று நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு எந்த இஷ்யூ வேணாலும் நடக்கலாம். நேச்சுரல் டிசாஸ்டர் மூலியமாகவும் நம்ம மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலாம். ஸோ நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம். அது லாங் ரன்னுக்கு எப்படியோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ப்ரோ நான் வந்துட்டு 20 years வந்துட்டு நான் வெயிட் பண்ணணுமா இதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ரொம்பவே கம்மி. இப்போ நம்ம 1 crore வந்து 10,000 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ அதனால தான் நமக்கு இவ்வளோ நாள் இருக்குது. இப்போ உங்களால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் இண்டிவிஜுவல் ஸ்டாக். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணுறோன்னா அதில் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அதில் சான்சஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ரிஸ்க்கும் அதிகம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு, ஏன்னா நம்ம எவ்வளோ மந்த்லி சேலரியோ 25,000 இருக்கிறப்ப நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்துட்டு பிக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு கமிஷன் எடுத்துருப்பாங்க. அதான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த 2000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த பீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் அதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனியை வந்துட்டு ஒன்றா சேர்த்து அதை ஒரு ஃபண்டாக வைக்கிறது பேர் தான் நிஃப்டி 50. இப்போ இந்தியா க்ரோ ஆச்சுன்னா நிஃப்டி 50 க்ரோ ஆகும். இந்தியா க்ரோ ஆகாமல் டவுன் ஆனிச்சுன்னா நிஃப்டி 50 டவுன் ஆகும். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு நிஃப்டி 50 ஒரு கடைசி ஒரு 2 years வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் வந்துட்டு இந்த நிலைமை வந்துட்டு இப்படியே இருக்காது. ஏன்னா நம்ம இந்தியா வந்துட்டு எப்படி க்ரோ ஆக தான் போகுது. ஸோ நம்ம பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 2-3 years நிஃப்டி 50 அந்தளவுக்கு ப்ராஃபிட் தரலனாலும் லாங் டேர்ம் ரனில் அது கண்டிப்பாக ப்ராஃபிட் தரும்னு எல்லாம் நம்புறாங்க. ஸோ நம்ம நிஃப்டி 50 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம லாங் டேர்மாக யோசிக்கிறப்போ இந்த கன்சிஸ்டன்ஸாக இருக்கலே ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட ஏர்னிங்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நீங்கள் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிகே.